கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தின்படி, சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக, எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். எருசலேமின் வாழ்வை நம்முடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டுமானால் நம்முடைய குடும்பம் அன்பு, தாழ்மை, உண்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனிய சொற்களால் நிறைந்த ஒரு குடும்பமாய் காணப்பட வேண்டும். இந்த வேளையிலே கூட நம்முடைய குடும்பம் ஒரு ஜெபிக்கிற குடும்பமாய் காணப்பட வேண்டும். ஆதியாம் 24ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் போது, ஈசாக் ரெபேக்காள் குடும்பத்தை நாம் பார்க்கும்போது, அந்த ரெபேக்காளை அழைத்து கொண்டு எலியேசர் ஈசாக்கை சந்திக்க வரும்போது, அந்த ஈசாக்கு அந்த சாயங்கால வேளையிலே நாம் பார்க்கிறோம். 24 ஆதியாம் 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக் ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். இந்த இடத்துல ஈசாக்குக்கு ஒரு நல்ல கிறிஸ்துவ சபைக்கு தலையாக இருப்பது போல் ஒரு புருஷன் ஒரு குடும்பத்திற்கு தலையாக இருக்க வேண்டும். அந்த தலைமை தத்துவம் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதனாய், ஆராதிக்கிற ஒரு மனிதனாய், தியானம் பண்ணுகிற, வேதத்தை தியானம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும். ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட எல்லா குணாதிசயங்களும் இருந்தது. அந்த நாட்களிலே ஈசாக்கு வசனங்களை தியானிக்க அப்ப வேதாகம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. யோபுதான் முதல் புஸ்தகம், அதற்கு பின்பு ஆதியாகமம். அப்பொழுது எதை தியானித்திருப்பார்? தன் தகப்பன் ஆதியாம் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் ஈசாக்குக்கு நீதி நியாயங்களும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்தார். அந்த தகப்பனார் இடுகிற பலிகள், ஆண்டவருக்கு சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவங்கள், ஆண்டவருடைய அழைப்பை அறிந்து கொண்ட காரியங்கள், இந்த கட்டளைகள் கற்பனைகளையெல்லாம் தகப்பனார் ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்ததை அவர் தியானித்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு வேதாகமும் முழுமையாய் நம் கையில் இருந்து கூட அந்த வேதத்தை வாசிக்கிறதற்கு நாம் எவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். இது ஜீவனுள்ள வார்த்தை என்பதை அறிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரே ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக புத்தகம் எது என்றால் அது நம்முடைய வேதாகமம் தான். அதை புத்தகம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். அது தேவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த ஒரு கட்டளை கற்பனைகள் நிறைந்த ஒரு வேதாகமம். அதை நாம் வாசிக்கும் போது எந்த சூழ்நிலையிலே நீ கஷ்டப்பட்டாலும் அதற்குள்ள ஒரு தீர்வை, அதற்குரிய ஒரு பதிலை, அதிலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்ற காரியங்களை கர்த்தர் இதிலேதான் வைத்திருக்கிறார். ஈசாக்கு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாத போது 20 வருடங்கள் தன் மனைவிக்காக அவர் ஜெபித்தார் என்று வேதம் அந்த வருடத்தை மிக தெளிவாய் சொல்கிறது. இன்றைக்கு எத்தனை புருஷன்மார்கள் மனைவிகளுக்காக ஜெபிக்கிறீர்கள்? மனைவிகளை குற்றப்படுத்துகிறது, மனைவிகளை வேதனைப்படுத்துகிறது, குறை சொல்லுகிற ஒரு வாழ்க்கையாய் தான் வாழ்கிறோம். ஆனால் மனைவிகளுக்காக ஜெபித்த புருஷர்கள் சொற்பம்தான். ஆனால் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்த போது 2 பிள்ளைகள் பிறக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த மனைவியை நேசித்தார். அந்த மனைவியை தன் கூடாரத்திற்கு கொண்டு போய் தன் தாய் ஸ்தானத்திலே அந்த மனைவியை வைத்து நேசித்தார். இன்றைக்கு நாம் ஒரு கணவன் மனைவி ஒரே எலும்பும் ஒரே மாம்சமும் மாறுகிறார்கள். தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து அவர்கள் மனைவியோடு இசைந்து வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி வாழ விடுவதில்லை. தாய்மார்கள் ஆதிக்கத்தை எடுக்கிறார்கள். பிள்ளைகள் தாயை கணம் பண்ண வேண்டும் தான், தாய்க்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். ஆனால் மனைவியை மனைவி ஸ்தானத்திலே மாத்திரமல்ல, ஒரு தாய் ஸ்தானத்திலும் வைத்து பார்க்கும்போது அந்த குடும்பத்திலே எருசலேமில் அந்த வாழ்வு செழிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமானம். இன்றைக்கு யார் செபிக்காமல் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் கூரை இல்லை. கூரை இல்லாதனால காக்கா குருவி அசுசிகளை கொண்டு வந்து போடும்போது யாரும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த வீட்டுக்கு கூரை இல்லை. இன்றைக்கு ஜெபம் என்ற கூரை உன் வீட்டில் இல்லாத நிமித்தம்தான்
இன்றைக்கு சண்டைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரிவினைகள், கோபங்கள், சமாதான கேடுகள் உன் குடும்பத்திலே கடந்து வருகிறது. இன்றைக்கு குடும்ப ஜெபம் மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோப்புக்கு 12 குமாரர்கள், ஒரே குமாரத்தி தீனாள். அவள் சீகேமில் உள்ள பிள்ளைகளை வேவு பார்க்க கடந்து போகும்போது ஒரு மனிதன் அவளை நேசித்து சயனிக்கிறான். குடும்ப வாசனை கெட்டு போகிறது. ஆண்டவரிடத்தில் யாக்கோப்பு கதறுகிறார், ஐயோ என் குடும்ப வாசனை கெட்டு போய் விட்டதே. அதற்கு ஆண்டவர் யாக்கோப்புக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? போய் ஒரு பலிபீடத்தை உருவாக்கு என்று சொன்னார். அது எதை குறிக்கிறது? குடும்பமாய் சேர்ந்து என்னுடைய சமூகத்தை கடந்து வாருங்கள், நான் உங்கள் குடும்பத்தை திரும்ப கட்டி எழுப்புவேன். இதை கேட்டுக்கொடுக்க சகோதர சகோதரி, உன் வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருக்குமானால், குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை செழிக்காது. உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியாது. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடு. உன் வாழ்க்கையிலே தனி ஜெபம் இருக்க வேண்டும். அடுத்தது குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று அந்த நாட்களிலே சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், கூடி ஜெபித்தால் கோடி நன்மை. குடும்பமாய் கூடி ஜெபிக்கும் போது கோடி நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாரா? ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைகளை கூப்பிட்டு, உங்கள் பெற்றோர்களை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது, ஒரு சாட்சி சொல்லுங்கள் என்று கேட்டார்களாம். ஒரு பிள்ளை சொல்லிட்டான், எங்கள் அப்பா பார்க்கும் போதெல்லாம் குடித்து விட்டு வருவார், அதுதான் ஞாபகம் வருகிறது. இன்னொரு பிள்ளை சொல்லிட்டான், எங்கள் தகப்பன் தாயை பார்க்கும்போது எப்பொழுதும் டிவி முன்னாடி உட்கார்ந்து சீரியல் பார்ப்பார்கள், சண்டை போடுவார்கள், பேப்பர் படித்து கொண்டிருப்பார்கள். ஒரு பிள்ளை சொல்லிட்டான், என் தகப்பன் நான் தூங்கின பின்பு வருவார், நான் எழும்புவதற்கு முன்பாய் கடந்து போய்விடுவார், என் தகப்பனை பார்ப்பதே அரிது. இப்படி பிள்ளைகள் சாட்சி சொன்னது. ஆனால் ஒரு மகன் எழுப்பி சொன்னானா, என் தாய் தகப்பனை பார்க்கும்போது 2 பேரும் முழங்காலில் நின்று கைகளை கோர்த்து அதிகாலை வேளையிலே தேவனை நோக்கி பாடி ஆராதித்து ஜெபிக்கிறதை தான் எனக்கு நினைவு வருகிறது. எப்பொழுது ஜெபித்தாலும் தங்கள் கரங்களை கோர்த்து ஜெபிப்பார்கள் என்று சொல்லி. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு குச்சியை உடைச்சிடலாம், ஆனால் ஒரு பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸை உடைக்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அப்பா, சுகவாழ்வு செழிக்க வேண்டுமானால் எருசலேமிலே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தனி ஜெபம் இருக்கணும், அதிகாலை ஜெபம் இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும் ராஜா. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி ஜெபித்தால் கோடி ஆசீர்வாதங்களை தர நீ வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். ஈசாக்கு தன் மனைவிக்காய் ஜெபித்தது போல் ஒவ்வொரு புருஷனும் மனைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் ராஜா. ஆண்டவரே, ஒரு குடும்ப ஜெபம் குடும்பத்திலே அந்த பலிபீடம் அனல் மூட்டி எழுப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்று குடும்பத்திலே பிரிவினைகளும் சமாதான கேடுகளும் சஞ்சலங்களும் இருக்க காரணம் ஆண்டவரே ஜெபம் இல்லாததுதான். இன்றைக்கு அந்த ஜெப ஆவியை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபை ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.